பரணி சீரியலில் நாளைக்கு செம அதிரடியான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம். சண்முகம் முறையாக பரணிக்கு ஆதரவாக வந்து பேச ஆரம்பித்தது மட்டும் இல்லாமல் ரத்னாவை வந்து பரணிக்காக வெளுன்னு வெளுத்தெடுக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குன்னா எவ்வளோக்குள்ளே பிடிக்குமோ அவ்வளோக்குள்ளே லைக் பண்ணிட்டு பார்த்தா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும். ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பக்கம் பரணிக்கிட்ட வந்து எசைக்கு வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஏன்டி உனக்கு வந்து எதுவுமே வந்து ஆசைகள் எதுவுமே கிடையாதா? நீ அண்ணன் கூட சேர்ந்து வாழணும்னு உனக்கு வந்து விருப்பம் இல்லையா? அப்படின்றப்ப யார் சொன்னால் எனக்கு வந்து அவன் மேலே அவ்வளோ அன்பு பாசம் இருக்குது, அப்புறம் ஏன் நீ வந்து இப்படி வந்து அவன்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்க? அப்படிங்கிறப்ப என் பாசத்தை அவன் புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறான். நானும் வந்து குழந்தைங்களோட வந்து 4 பசங்களோட சந்தோஷமாக வாழணுன்னு தான் எனக்கு ஆசை இருக்குது. ஆனால் அதை வந்து உன் அண்ணன் வந்து கொஞ்சம் கூட வந்து புரிஞ்சிக்கவே இல்லையே. அதனால தான் நான் வெளியில் யாருக்கிட்டேயும் சொல்லாமல் என் மனசுக்குள்ளே வந்து நானே என்னோடய ஆசைகள் எல்லாம் வந்து பூட்டி வச்சுக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னோன்னே இந்த பக்கம் எசைக்கு வந்து பரணியை கட்டி பிடிச்சிட்டு அழாத, எல்லாமே கூடிய சீக்கிரம் சரியாகும் அப்படிங்கிற மாதிரி வந்து எமோஷ்னலாக வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் வந்து சண்முகம் கேட்டுட்டு வந்து அவர் வந்து வெளியில் அந்த கொல்லைப்பக்கத்து பக்கமாக வந்து அவர் எப்போதும் மரத்துக்கிட்ட வந்து பேசுவாங்கள்ல அவங்க அம்மா கிட்ட, அவங்க வந்து கட்டி பிடிச்சிட்டு வந்து அழுதுகிட்டே சொல்கிறாங்க, நான் எவ்வளோ பெரிய வந்து தப்பு பண்ணியிருக்கேன்னு புரியுதா? பாவி ஆயிட்டேனே. இப்படி வந்து அவளோட ஆசையை வந்து கொஞ்சம் கூட புரிஞ்சிக்காமல் சுயநலமாக என் குடும்பம்னு இருந்து அவளை வந்து இவ்வளோ கஷ்டப்படுத்தி வச்சுருக்கேன். இதுக்கு வந்து கூடி சீக்கிரம் அவளை வந்து வெளிநாட்டுக்கு அனுப்பி வச்சு அவள் படிக்கணும்னு ஆசைப்பட்டது எல்லாத்தையும் படிக்க வச்சு அவள் கூட வந்து அவள் ஆசை எல்லாத்தையும் நிறைவேற்றி வச்சதுக்கப்புறமா நான் வந்து அவள் கூட சேர்ந்து வாழ்ந்து அவளை வந்து நல்லபடியாக வந்து பார்த்துப்பேன். இது வந்து உன் மேலே சத்தியமா அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க அம்மா கிட்ட வந்து எமோஷ்னலாக வந்து பேசிட்டு இந்த பக்கம் கரெக்டாக வந்து சூடாமணியை நினச்சிட்டு அப்படியே கண்ணெல்லாம் தொடச்சிட்டு அப்போ வராங்க. அப்போ தான் வந்து எப்படியும் வந்து நம்ம வெளிநாட்டு கிளம்பி போக போகிறோம் அப்படின்னு பரணி வந்து அதுக்குள்ளே வந்து எப்படியாவது வந்து நம்ம ரத்னா வாழ்க்கையை வந்து சரி பண்ணி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி வந்து புரிஞ்சுக்கிட்டு இந்த பக்கம் அறிவழகனை போய் வந்து பரணி போய் பார்க்குறாங்க. பார்த்துட்டு வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. அறிவழகன், நான் வந்து இப்போ கிளம்பி போக போகிறேன் ஊருக்கு. அதுக்கு முன்னாடி வந்து நான் ஒரு விஷயம் வந்து ரத்னாக்காக செஞ்சாகணும். அவளை வந்து உனக்கு பிடிக்கும் இல்லை அப்படிங்கிறப்ப என்ன இப்படி கேட்குறீங்க? எனக்கு சின்ன வயசுலேருந்தே வந்து எனக்கு ரத்னானா ரொம்ப பிடிக்கும். அவளை வந்து கல்யாணம் பண்ணிக்க உனக்கு விருப்பமா அப்படின்னு கேட்டோன்னா, ஆமாம் எனக்கு ரொம்ப மனப்பூர்வ சம்மதம் தான், ஆனால் அவள் ஒத்துப்பாளா இல்லையான்னு தெரியலையே அப்படின்னு சொல்கிறப்ப நான் ஒரு தடவை பேசி பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து பரணி இந்த பக்கம் வந்து சொல்லிவிட்டு இந்த பக்கம் வராங்க வீட்டுக்கு. அந்த சமயத்தில் தான் இந்த பக்கம் வந்து எப்படியோ அந்த ரத்னாக்கு இந்த விஷயம் வந்து தெரிஞ்சிருது. தெரிஞ்சோடனே செம கோவத்தில் வந்து கரெக்டாக வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்தது மட்டும் இல்லாமல் ரத்னா வந்து சத்தம் போடுறாங்க, பரணி யாரை கேட்டு நீ வந்து தேவையில்லாமல் என் கல்யாண விஷயத்தில் நீ வந்து முடிவு பண்ணுற? உனக்கு யார் அந்த உரிமையை கொடுத்தது? எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், உன்னால் வந்து இது வரைக்கும் நடந்த எல்லா பிரச்சனையும் போகாதா? மேற்கொண்டு வந்து என் விஷயத்தில் எதுக்காக தலையிடுற? நான் உங்ககிட்ட கேட்டேன்னா வந்து அறிவழகன்கிட்ட வந்து என்னை கல்யாணம் பண்ணிக்க வெய்யி அப்படின்னு சொல்கிறப்ப சத்தம் போட ஆரம்பிச்சிடுறாங்க. சண்முகம், என்ன நினச்சிட்டு இருக்க ரத்னா? நானும் பார்த்துக்கிட்டு இருக்கேன், ரொம்ப ஓவராக தான் அவகிட்ட பேசிகிட்டு இருக்கேன். அவள் வந்து ஊருக்கு கிளம்பி போகிறதுக்கு முன்னாடி உன் வாழ்க்கையில் வந்து இப்படி நீ கஷ்டப்படுறியே அப்படிங்கிறதுக்காக, நீ உனக்கு நல்லது செய்கிறதுக்காக அவள் ஏதோ ஒரு விஷயம் வந்து அவள் செய்கிறதுக்காக செஞ்சால் நீ அவளை வந்து இஷ்டத்துக்கு பேசுவியா? இதெல்லாம் ரொம்ப தப்பு ரத்னா அப்படிங்கிற மாதிரி வந்து பேசணுன்னு இந்த பக்கம் ரத்னாவுக்கு வந்து என்ன இது, அண்ணன் வந்து நம்மளை எதிர்த்து வந்து பேசுகிறாங்க, அதுவும் வந்து பரணிக்காக. எப்பவுமே பரணி அண்ணன் வந்து நமக்காக பரணியை மொத்தமாக விட்டு கொடுத்து தானே பேசியிருக்காரு. என்ன இது புது பழக்கமாக இருக்குது அப்படின்னு ரத்னா வந்து என்னன்னு சொல்ல முடியாமல் அப்படியே அதிர்ச்சியாகி நிற்கிறாங்க. அப்போ தான் வந்து கண் கலங்கி வந்து பரணி வந்து நிற்கிறா. முறையாக என் புருஷன் எனக்கு ஆதரவாக வந்து பேசியிருக்கானே, இதை வந்து நான் என்னன்னு நினைக்கிறது? அதுவும் நான் வந்து கிளம்பி போகிற நேரத்தில் இப்போ போய் பேசுகிறியேடா அப்படிங்கிற மாதிரி வந்து எதுவும் பேசாமல் நினச்சி அமைதியாக பரணி இருக்காங்க. அந்த சமயத்தில் தான் இங்கே வந்து ரத்னா, ஒன்று தெரிஞ்சுக்க, அவள் இருக்கிற வரைக்கும் உங்கள் யாருக்கும் வந்து அவளோட அருமை வந்து தெரிய மாட்டேங்குது. அவள் போனதுக்கப்புறமா தான் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அவள் வந்து இந்த குடும்பத்துக்காக ஒவ்வொருத்தர் மேலே எவ்வளோ அன்பு பாசத்தோட ஒவ்வொரு விஷயங்களும் பார்த்து செஞ்சுருக்காங்கிறது. அந்த நன்றியை வந்து எப்போவும் மறந்துடாத. உனக்கு நல்லது செய்யணும்னு நினச்சி அவள் ஒரு விஷயம் செஞ்சா, அது உனக்கு பிடிச்சிருக்குன்னா பிடிச்சிருக்குன்னு சொல்லு, இல்லை வேண்டான்னா வேண்டான்னு சொல்லு. அதை விட்டுட்டு யாரை கேட்டு செஞ்ச, எதுக்காக செஞ்சேன்னு அவளை நீ கேள்வி கேட்குறதெல்லாம் உனக்கு வந்து நியாயமே கிடையாது. என்ன உனக்காக வந்து அவள் யோசிக்கிறா பற்றியா? அதுதான் அவள் செய்கிற தப்பு. அவள் எப்போதும் அவள் உண்டு அவள் வேலை உண்டுன்னு இருந்தால் நீலாம் இப்படி பேசுவியா அப்படின்னு ரத்னா கண்ணா அப்படின்னான்னு கேள்வி கேட்குறாங்க. செம்மையாக இருந்துச்சுன்னே சொல்ல அதோட முடிச்சிருக்காங்க.